அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலாவதாக பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இந்த கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன், இந்த கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் விவாதிக்கப்பட உள்ளது? முழு விவரம். வணக்கம். நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் இருந்து கொண்டிருந்த நிலையில தீவிரவாதிகள் அதிரடியாக, அதாவது காட்டுப்பகுதியிலிருந்து அந்த உள்ளிருந்து அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் 26க்கும் மேற்பட்டது அந்த சுற்று சென்றிருக்கிறார்கள். பலர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக உடனடியாக காங்கிரஸ் கட்சி அறிக்கை வந்து வெளியிட்டிருந்து அதில், அதாவது இன்றைய தினம் 11 மணிக்கு டெல்லியில் உள்ள அந்த தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கமிட்டியுடைய காரிய கமிட்டி கூட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். வெளிநாடு பயணமாக சென்றிருந்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உடனடியாக இன்று காலை நாடு திரும்பியிருக்கிறார். இந்த கூட்டம் ஆரம்பித்தவுடன் அந்த பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ராகுல் காந்தி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவர் பேசியிருந்தார். அது தொடர்பாக தற்போது இந்த கூட்டத்தில் இந்த நடவடிக்கையில் என்னென்ன நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கூட்டம் ஆரம்பித்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும், இந்த கூட்டம் முடிந்த பின்பு மத்திய அரசிடம் அந்த பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்தும் நடவடிக்கைகள் குறித்தும் வலியுறுத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.